ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் சாயி சத்குருவாணி பாகம் 11. சாய்பாபாவின் அருள்வாக்கு. நீ என்னை வணங்க ஆரம்பிச்சதுல இருந்து தினம் ஒரு கோரிக்கையோட தான் என் முன்னால வந்து உட்கார்ற. கோரிக்கைகள் வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதுல உனக்கு நன்மை பயக்கக்கூடியது எது, தீமை பயக்கக்கூடியது எது அப்படிங்கிறது உனக்கு தெரியாது இல்லையா? எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நீ ஆசைப்படுற. எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கான வல்லமை எனக்கு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுலயும் உனக்கு எது நன்மை பயக்கும், உனக்கு எது சரியானது, உனக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இருக்குதா, அப்படி எல்லாம் சிந்திக்கிறதுக்கு உன்னுடைய குருவாகிய எனக்கு உரிமை இருக்கு இல்லையா? குழந்தை எப்பவுமே தனக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி தன்னோட தாய்கிட்ட அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்காக தாய் அந்த குழந்தைக்கு ஒவ்வாததை கொடுப்பாளா? கண்டிப்பா கொடுக்க மாட்டா. அது போலத்தான் நானும். ஒரு குழந்தை விளக்க நோக்கி நகர்ந்து போகுது. விளக்க அது தொட்டுடணும்னு நினைக்குது. ஆனா அதை கவனிச்ச தாயாகப்பட்டவள் அந்த குழந்தைய விளக்கு கிட்ட இருந்து தூரமா விலக்கி வைக்கிறா. குழந்தை அடம் பிடிச்சி கோபிச்சு அழுவுது. ஆனாலும் அந்த தாய் இல்ல, அது சுடும், அது கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு புரிய வைக்கிறா. அது போலத்தான் நீ பல பல கோரிக்கைகளை என் முன்னால வச்சுட்டு எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கும் போது உனக்கு எது நல்லதோ அதை கொடுக்குறேன், உடனே கொடுக்குறேன். அப்ப நீ ரொம்பவே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிற. ஆனா ஒரு சில விஷயங்கள் நீ கேட்கும் போது அதுக்கு பின்னால இருக்கிற விளைவு உனக்கு தெரியாது இல்லையா? நான் அதை கொடுத்து உனக்கு அது பாதிப்பை கொடுக்குங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நீ கேட்டும் நான் கொடுக்காம இருக்கிறேன். ஆனா அதை புரிஞ்சுக்காம நான் கேட்டதை சாய் கொடுக்கவே இல்லையேன்னு என் மேல அடிக்கடி கோச்சுக்கிற. நீ கோச்சுக்கோ, ஏன்னா உனக்கு என்கிட்ட கோவப்படுறதுக்கு முழு உரிமை இருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், நான் உன்னோட தாயை போன்றவன். எப்படின்னா நீ என்னதான் அழுது அடம் பிடிச்சாலும் உனக்கு நல்ல விஷயங்களை எப்பவுமே நான் வாரி வாரி வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா ஒரு தாய்கிட்ட பசின்னு போய் தான் குழந்தை கேட்கும்போது நேரங்காலம் பார்க்காம தன்னுடைய தாயாகப்பட்டவள் அந்த குழந்தைக்கு பசியார உணவளிப்பாள். சின்ன குழந்தையா இருந்தா அந்த குழந்தைக்கு மனசார பாலூட்டி மகிழ்வாள். அந்த குழந்தை தன்னோட தாய்கிட்ட இருந்து பாலை உறிஞ்சி குடிக்கும் போது அது எப்படி அதோடைய தொண்டைக்குள்ள போகுதுன்றதே தெரியாது. அழற குழந்தை அடம் பிடிக்கிறது வெளியில தெரியும். ஆனா அதுக்கு பசியாத்தக்கூடிய தாயுடைய அந்த அரவணைப்பு கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி தான் நீ என்னதான் அடம் பிடிச்சு கேட்டாலும் நீ அடம் பிடிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் ரொம்பவே நிதானமா இருந்து உனக்கு தேவையானது எல்லாத்தையும் மறைமுகமா கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் கொடுக்க கொடுக்க நீ வாங்கிக்கிட்டே தான் இருப்ப. ஆனா அதுக்கு ஒரு சின்ன வரமுறை வச்சுக்கோ. நான் கேட்டும் என் சாய் கொடுக்கல, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்னோட குழந்தைக்கு எப்பவுமே நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. எப்பவுமே உன்னோட மனசுல சலனத்தை வர வைக்காத. குழந்தை மாதிரி எப்பவுமே கள்ளங்கபடம் இல்லாம சந்தோஷமா சிரிச்சு வாழ பழகு. உலகத்துல நல்லதும் கெட்டதும் கலந்துதான் இருக்கும். நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை அப்படியே விட்டுட்டு நீ பாட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. கடமையை செய்யறவங்களுக்கு அதற்கான பரிசு கை மேல காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீ மறந்துடாத. உனக்கான நல்லவைகள் அனைத்தையும் உன் கரம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் குருவாகிய உன் தாயாகிய இந்த சாயோட பொறுப்பு. என் வார்த்தைகள் மேல நம்பிக்கை வைத்து செயல்படு. மற்றதெல்லாம் நல்லபடியா சுமூகமா சௌக்கியமா உன்னை வந்து சேரும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.